ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து நியாயமா நான் தான் கோவப்படணும். ஆனா நீங்க மனசு கஷ்டப்படுவீங்களேன்னு தான் நான் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? சட்னி நல்லா இல்லையா? சட்னி நல்லாதான் அண்ணி இருக்கு. அப்புறம் என்ன? அண்ணி அண்ணி போதும் அண்ணி போதும். என்ன ரேவதி, ரெண்டாவது தோசை தான் வச்சிருக்கேன், அதுக்குள்ள போதுங்கிற? சாப்பிடுறதுக்கு மூடே இல்ல அண்ணி. பாத்தீங்களா என்ன சொல்றான்னு? இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நான் என்ன பண்ண ஆதர? அண்ணி அண்ணனை ஒன்னும் சொல்லாதீங்க, அது ஒன்னும் பண்ணல. அப்ப நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அண்ணி ரொம்ப நாளாவே கொலுசு இல்லாம வெறும் காலோட இருந்துட்டு இருக்கேன். அதான் அண்ணன் கிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா அண்ணன் தக்காளிக்கே கணக்கு பார்த்து கோயம்பேடு மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. இதுல எனக்கு கொலுசு வாங்கி கொடுன்னு அண்ணன் கிட்ட கேட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். மனசே சரியில்லை. ஏங்க, உங்க தங்கச்சி சொல்றது காதல விழுந்துச்சா? பாவங்க இவ, ஒரு கொலுசு வாங்கி கொடுங்களேன். நானே உங்ககிட்ட இத பத்தி சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். வேண்டாம் அண்ணே, அண்ணனை கஷ்டப்படுத்தாதீங்க. இப்போ வெறும் காலோட இருந்தா என்ன மோசமாயிட போகுது? இல்ல ரேவதி, நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் அண்ணன் தக்காளிக்கு கணக்கு பாப்பேன், ஆனா தங்கச்சிக்கு கணக்கு பார்க்க மாட்டேன். ஆதிர, தண்ணி போட்ட காசு 500 ரூபா இருக்கு. அதுல உனக்கு சூப்பரா செமையா ஒரு கொலுசு வாங்கி தரேன். ஏங்க, 500 ரூபாய்க்கெல்லாம் வெள்ளி கொலுசு வாங்க முடியாதுங்க. பிளாஸ்டிக் கொலுசு தான் வாங்க முடியும். பிளாஸ்டிக்கா? அப்படின்னா கொலுசுக்கு எவ்வளவு ஆகும் ஆதர? குறைஞ்சது ஒரு 4000 5000 ஆச்சும் ஆகுங்க. ஐயோ அண்ணா அண்ணா விடுண்ண. இப்ப இருக்கிற சூழ்நிலையில கொலுசுக்கு போய் அவ்வளோலாம் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. கொலுசோட தெரிஞ்சா அது வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்போ ஒன்னும் கொலுசு வேண்டாண்ண. ஏங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ரேவதி கொலுசு கேட்டதை நினைச்சிட்டு இருக்கீங்களா? மறக்க முடியுமா ஆதர? நான் உங்களை மறக்க சொல்லலங்க. எப்ப நம்ம கிட்ட பணம் இருக்கோ அப்ப நாம அவளுக்கு கொலுசு வாங்கி கொடுத்துடலாங்க. ரேவதி இதானங்க சொன்னா. நம்ம கிட்ட பணம் எப்ப இருக்கும் ஆதர? ஏங்க, எதுவுமே இப்படியே போயிடாதுங்க. இந்த நிலைமையும் கண்டிப்பா மாறும். நீங்க முதல்ல வேலையில சேர்ந்துருங்க, அப்ப வாங்கி கொடுத்துக்கலாங்க. கவலைப்படாதீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. இல்ல ஆதர, ரேவதிக்கு கொலுசு வாங்கி கொடுக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணாம என்னால நிம்மதியா ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது. இப்ப என்ன ஆச்சுன்னு இந்த விஷயத்துல இவ்ளோ அடம் பிடிக்கிறீங்க? ரேவதி இப்பவே கொலுசு வாங்கி கொடுங்கன்னு ஒண்ணு பிடிவாதம் பிடிக்கலங்க. அவ அப்படி பிடிவாதம் பிடிச்சிருந்தா கூட என் மனசுக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்காது. அவ என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பேசினதுதான் உள்ளுக்குள்ள வலிக்குது. அவளோட ஆசையை நானும் புரிஞ்சுக்கிட்டு கொலுசு வாங்கி கொடுக்கணும்னு மனசு கிடந்து தவிக்குது. ஏதாவது பண்ணி எப்படியாவது அவளுக்கு கொலுசு வாங்கி கொடுத்தே ஆகணும் ஆதர. எப்படிங்க வாங்கறது? என்னங்க? ஒரு நிமிஷம் இரு. என்னங்க இது? இது என் அம்மா வாங்கி சின்ன வயசுல எனக்கு போட்டு விட்டது.
என் அம்மா ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது இது ஒண்ணுதான். அம்மா ஞாபகம் வரப்பெல்லாம் நான் இதை தான் எடுத்து பார்த்துப்பேன். இதை வித்து ரேவதிக்கு கொலுசு வாங்கி கொடுத்துடலாம், என்ன சொல்ற? ஆனா உங்க அம்மா ஞாபகமா இருக்கிறது இது ஒண்ணுதான்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படிங்க விப்பீங்க? கரெக்டு தான், இது அம்மாவோட ஞாபகம் தான். ஆனா என் தங்கச்சிங்க 2 பேரும் என் அம்மாவோட உருவம் இல்லையா, அவங்களோட உயிர் இல்லையா? வெறும் ஞாபகத்தை வச்சுக்கிட்டு உயிரை கஷ்டப்படுத்தலாமா? நீ கிளம்பு, இப்பவே ரேவதி கூட்டிட்டு கடைக்கு போ. ஏங்க ஏங்க இருங்க. என்ன ஆகுற? போலாங்க. ரேவதிக்கு கொலுசு வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன? முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க. புடிங்க. ஆ. வெறும் வயித்தோட போக வேணாம். புடிங்க. சரி கொடு. ஏங்க ஏங்க இருங்க. உட்காருங்க. முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்க. பொறுமையா சாப்பிடுங்க. ரேவதி ரெடியா? என்ன ரேவதி, கிளம்பலாமா? ரெடியா? நான் ரெடிண்ணே. நேரா கடைக்கு போறோம், உனக்கு சூப்பரா ஒரு கொலுசு வாங்குறோம், வீட்டுக்கு வரோம். ஓகேவா? ம் சரிண்ணே. சரி வா. வெளியே மாமா பாட்டிலாம் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம். சரி வா. ரேவதிக்கு கொலுசு வாங்க போறாங்களா? இந்த ஆதிரைக்கும் பிரபுவுக்கும் நம்ம திட்டம் போட்டு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் அதையும் மீறி அவங்க சந்தோஷமா இருக்காங்களே. அப்படின்னா நாம கொடுக்கற இந்த கஷ்டம் எல்லாம் பத்தல, இவங்களை நம்ம ஹெவியா அடிக்கணும். அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணணும். எங்க பொறுமையா போங்க. எங்க பாத்து 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 இறங்காதே. பாட்டுங்க. ஏங்க ஒரு ஆட்டோ பிடிச்சிருந்தீங்கன்னா 3 பேரும் அதுல ஃப்ரீயா போயிருக்கலாம்லங்க. அங்க போலீஸ்காரங்களை பார்த்த உடனே என்ன போய் சமாளிக்க சொல்றீங்க? ஆதிரே, நீ போய் அந்த போலீஸை சமாளிச்சதுனால தான் அவன் நம்மளை விட்டான், இல்லைன்னா விட்டுருக்க மாட்டான். சரி நீங்க போங்க, நான் வண்டி விட்டுட்டு வரேன். வாங்க வாங்க வாங்க. என்ன மேடம் பார்க்கணும்? பழைய வெள்ளி அருணா கொடியை ஒண்ணு போட்டு புதுசா ஒரு கொலுசு எடுக்கணும். சரி மேடம், மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வெள்ளி செக்ஷன் இருக்கு, அங்க போங்க. போங்க. சரிங்க. வா ஆதிரே. வாங்க. வாங்க சார், வாங்க மேடம். வணக்கம் வணக்கம். தம்பி, என்ன வெள்ளி பார்க்க கொலுசு போறீங்க? வாங்க வந்திருக்கோம். எங்க பார்க்கணும்? அங்க போயிடுங்க. வாங்க இங்க சார், இருக்கு. வாங்க மேடம். உட்காருங்க. உட்காருங்க மேடம். உட்காருங்க சார். என்ன பாக்குறீங்க மேடம்? கொலுசு பார்க்கணும். சைஸ் மேடம்? இவளுக்கு தாங்க. எந்த மாதிரி பாக்குறீங்க மேடம்? உனக்கு என்ன மாதிரி கொலுசு வேணும்? எனக்கு அது ஒரு ஐடியாவும் இல்ல அண்ணி. நீங்களும் அண்ணனும் எதை பார்த்து ஓகே சொல்றீங்களோ அது எனக்கு ஓகே தான். சரி, நீங்க சரிங்க. காட்டுங்க. கொலுசு பாருங்க. அது காஸ்ட்லியா இருக்கும் போலயே.